Very good morning, my dear friends. Lime Lyrics morning message. Yet another day, yet another episode. நேற்று நாம் பார்த்தோம், மனதில் தொடங்கி மனதில் வளர்ச்சி அடைந்து மனதில் முடிகிறது வெற்றி, அதுக்கப்புறம் தான் வெளியில் தெரிகிறதுன்னு பார்த்தேன். அந்த விஷுவலைசேஷன் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சுவாமி முகுந்தானந்தா தன்னுடைய வீடியோவில் ரொம்ப அழகாக ஒரு சம்பவத்தை விளக்குவார். நேட்டன் ஷெரான்ஸ்கி அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் ஜூ, அவர் உளவு வேலை பார்த்தாங்க அமெரிக்காக்காக அப்படின்னு சொல்லிட்டு சைபீரியன் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு சைபீரியன் ஜெயிலை பற்றி தெரியும், ரஷ்யன் கேஜிபியை பற்றி தெரியும். ஜஸ்ட் 4க்கு 4 ஒரு அறை, அதில் நடக்க முடியாது, அப்புறம் தானே ஓடுறது ஆடுறது சாடுறதெல்லாம், நிற்கலாம், அவ்வளோதான், படத்துக்கு கூட கஷ்டம், எல்லாமே அங்கே தான், டாய்லெட் கூட அங்கே தான். ஸோ மைண்டுடைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருத்தனை அப்படியே அதுக்குள்ளே அடைச்சி இருட்டு அறையில் அவனை சாகடிக்கிறதுங்கிறதுக்கு முன்னால் மென்டலி அவனை கில் பண்ணணும். நேட்டன் ஷெரான்ஸ்கி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணிடுறார், கையை தூக்குறார், குதிக்கிறார், எல்லாம் பண்ணுறார் உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு. ஆனால் மனம், அதுக்கு அவர் என்னன்னா, அவருக்கு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ செஸ் விளையாடுறாரு. அவரே ஒரு செஸ் போர்டு க்ரியேட் பண்ணுறாரு இன் மைண்ட். காயின்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு, அட்ராக்டிவ் ஒயிட் அண்ட் பிளாக் காயின்ஸ். யார் கூட விளையாடுறது? அன்னைக்கு இருக்கிறதுலேயே சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன் கேரி காஸ்ப்ரோ. நான் அவர் கூட விளையாடக்கூடாது? என்னுடைய மைண்டு, என்னுடைய விஷுவலைசேஷன், ஒய் நாட் ஐ சூஸ் மை ஆப்போனண்ட் கேரி காஸ்ப்ரோ. விளையாடிகிட்டே இருக்கார், டெய்லி, டே இன் டே அவுட். அவருக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு விளையாடுறாரு. இதை நகர்த்தி வைக்கிறாரு, செக்குங்கிறாரு, அவனை தோக்கடிக்கிறாரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். கடைசியில் அவர் அமெரிக்கன் கவர்மெண்ட் தலையிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு போகிறாரு, மந்திரி ஆறாரு. அதுக்கப்புறம் அங்கே கேரி காஸ்ப்ரோ வராரு. 1:5, 5 பேர் கூட அந்த ஒரு ஆள் விளையாடுறாரு. சாம்பியன் இல்லையா, வேர்ல்டு சாம்பியன் இல்லையா, எக்ஸ்பர்ட் இல்லையா, அவர் 4 பேரை ஜெயிச்சிட்டார், ஒரு ஆள்கிட்ட தோற்று போயிட்டார். அதுதான் நேட்டன் ஷெரான்ஸ்கி. கேட்குறாரு, ஹவு டிட் யூ வின் யா? எப்படி உன்னால் என்னை ஜெயிக்க முடிஞ்சுது? இது என்ன விஷயம்? 10 வருஷமாக தினம் ஜெயிச்சிட்ருக்கேன் உன்னை. 10 வருஷமாக தினம் ஜெயிச்சியா? ஹவு? அப்போ அந்த சம்பவத்தை சொல்கிறார். ஓ அப்படியா, இந்த மைண்டுக்கும் விஷுவலைசேஷனுக்கும் இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். எஸ், அமெரிக்காவில் அது மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் டீம் இருந்தது. அந்த பேஸ்கெட் பால் டீம் ஏபின்னு பிரித்தாங்க. ஏ டீம் ஃபிசிக்கலாக அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போய் அதில் ஃபிசிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த பி டீம் ஃபிசிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணது கம்மி, ஆனால் மைண்ட் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணது ஜாஸ்தி. அந்த கோச் now the opponent is just coming, passing the ball, you are obstructing him, snatch the ball, you are going towards the basket, just shoot the ball into the basket and you win the point. இப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. இவங்க அப்படியே அதை மனசுக்குள்ளே உருவப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஜெயிச்சது யாருன்னு தெரியுமா? எஸ், ஆப்வியஸ்லி பி டீம். இந்த விஷுவலைசேஷனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்பலையா? இன்னையிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.